அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போகும் ஜோடி பொருத்தம் மிகவும் ஸ்பெஷலானது. ஏன்னா ஆணும் மிதுன ராசி, பெண்ணும் மிதுன ராசி. அறிவாற்றலும் பேச்சாற்றலும் பெயர் பெற்ற இந்த இருவர் இணைந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிதுனம் ஒரு காற்று ராசி. இரண்டு காற்று ராசி ஒன்று சேர்ந்தா அங்க ஒரு புயல் வீசும், இல்லனா இதமான தென்றல் வீசும். புதனின் ஆதிக்கத்துல பிறந்த இந்த ஜோடி புத்திசாலித்தனத்தின் உச்சமா விளங்குவாங்க. இவங்க குணநலன்கள்னு பார்க்கும்போது பொதுவா இருவருமே புத்திசாலிகள். மிக வேகமா செயல்படுவாங்க. எதையும் வித்தியாசமா சிந்திப்பவர்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட பேச்சாற்றல் அபாரமா இருக்கும். மிதுன ராசி ஆன பொறுத்த வரைக்கும் இவங்க கலகலப்பானவங்களா இருப்பாங்க. எதையும் ஆராய்ந்து பார்ப்பாங்க. புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க. மிதுன ராசி பெண்ணை பொறுத்த வரைக்கும் இவங்க சுயமரியாதை அதிகம் கொண்டவர்களா இருப்பாங்க. எதையும் வெளிப்படையா பேச விரும்புவாங்க. மரியாதைய எதிர்பார்ப்பாங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க காதல் வெறும் உணர்ச்சிகளால் ஆனது மட்டும் இல்லாம அறிவால் ஆனதா இருக்கும். மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்பாங்க. உலக அரசியல்ல இருந்து சினிமா வரைக்கும் சகலத்தையும் அலசுவாங்க. ஒருவர் பேசும் கருத்தை மற்றவங்க உடனே புரிஞ்சுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி இந்த போட்டியே இவங்களுக்குள்ள காதலை வளர்க்கும். திருமண வாழ்க்கைன்னு வரும்போது இவங்க கணவன் மனைவியா இருக்கிறத விட சிறந்த தோழிகளா இருப்பாங்க. இருவருக்கும் ஒரே மாதிரியான ரசனைகள் இருக்கிறதுனால வாழ்க்கை சலிப்பில்லாம நகரும். இருவருக்கும் இடையேயான சவால்கள் என்னன்னு பார்க்கும்போது இருவருமே காற்று ராசிங்கிறதுனால முடிவுகள் எடுக்கிறதுல சஞ்சலம் இருக்கலாம். ஒரு சின்ன விஷயத்த கூட இருவரும் சேர்ந்து பெருசாக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கோபம் வந்தா இருவருமே படபடன்னு பேசிடுவாங்க. இந்த ஜோடி கிட்ட தொடர்பு கம்யூனிகேஷன் அதிகமா இருக்கும். ஆனா அது சில சமயம் வாக்குவாதங்களா மாறும். இதை தவிர்த்துக்க வேண்டியது அவசியம். மிதுன ராசி பெண்ணுக்கு மரியாதை ரொம்ப முக்கியம். கணவர் தன்னை கிண்டல் செய்தாலோ அல்லது மதிக்காம பேசினாலோ அவங்க மனசளவுல ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. வாக்குவாதங்கள் வரும்போது யாராவது ஒருவர் அமைதியா இருக்கிறது உறவை பலப்படுத்தும். இருவருமே புத்திசாலிகள்ங்கிறதுனால பிரச்சனையின் ஆழத்தை உணர்ந்து சமாதானம் ஆயிடுவாங்க. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கும்போது இந்த ஜோடியுடைய வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு டிவி நியூஸ் சேனல் டிபேட் நடக்கிற மாதிரியே இருக்கும். கணவர் ஒரு விஷயத்த சொன்னா மனைவி அதுக்கு 10 பாயிண்ட்ஸ் எடுத்து வைப்பாங்க. 2 பேரோட பேச்சும் வேகமா இருக்கும். ஆனா கடைசியில நம்ம ஏன் இவ்வளோ பேசுறோம்னு நினைச்சு 2 பேருமே சிரிச்சுப்பாங்க. இவங்க வாழ்க்கையில போர் அடிக்கவே அடிக்காது. இருவருக்குமான உறவு மேம்பட இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனைவிக்கு உரிய மரியாதையை கொடுங்க. அவங்க பேசும்போது இடையில குறுக்கிடாம முழுமையா கேளுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவர் எதையாவது விவரிக்கும் போது அதை சலிப்படையாம கேளுங்க. சிறிய விஷயங்களை சண்டைகளா மாற்றாம விவேகத்தோட கையாள முயற்சி பண்ணுங்க. இருவரும் சேர்ந்து புதிய விஷயங்களை கத்துக்கிறது அல்லது பயணங்கள் மேற்கொள்வது மன அழுத்தத்தை குறைக்கும். உங்களுக்கான பரிகாரம்: உறவில் இருக்கும் சலசலப்புகளை நீங்கி அமைதி பெருகச் செய்ய புதன்கிழமை தோறும் இருவரும் சேர்ந்து ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கிறது அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு. புதன்கிழமை தினங்கள்ல பசுவுக்கு பச்சை பயிறு அல்லது அகத்திக்கீரை வழங்குறது இருவருடைய புத்தியையும் தெளிவாக்கும். மதுரை மீனாட்சி அம்மனை மனதார வேண்டிக்கிறது மூலமா இந்த ஜோடிக்கு தீர்க்கமான புரிதலை கொடுக்கும். மிதுனம் மிதுனம் கூட்டணிங்கிறது ஒரு இரட்டை என்ஜின் ரயில் மாதிரி. வேகம் அதிகம், அதே சமயம் சரியான பாதையில சென்றா இலக்க மிக விரைவில் அடைய முடியும். புரிதலும் மரியாதையும் இருந்தா இவங்க வாழ்க்கை ஒரு தீராத கொண்டாட்டமா இருக்கும். அறிவால் இணைந்து அன்பால் திளைக்கும் உங்க இல்லறம் சிறக்க வாழ்த்துக்கள். நண்பர்களே, நீங்களும் மிதுன ராசி ஜோடியா? உங்க வீட்டுல யார் அதிகமா பேசுவாங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்கள். மற்றபடி உங்கள் சுயஜாதகம் தான் மேஜராக 80% உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறத முடிவு பண்ணும். உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில் சஞ்சாரம் செய்கிறாங்கங்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்கள் மாறுபடுங்கிறத மனசில் வச்சுக்கணும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.